அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ டேட்டானா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்கப் போடுறீங்க, அல்லது எதுக்கோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு ஏதோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களுடைய ப்ரைவேட் டேட்டா தானே. இந்த ப்ரைவேட் டேட்டாவை சப்போஸ் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது நெட்டில் போயிட்டு ஒரு சைட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு டேட்டாவை என்டர் பண்ண சொல்கிறாங்க, உங்களுடைய பேர், ஆதார் கார்டு, இந்த மெடிக்கல் டீட்டெயிலாம் நீங்கள் என்டர் பண்ணி அது எங்கேயோ போய் சேவ் ஆகும். அந்த சேவ் ஆகிற இடத்துக்கு பேர் சர்வர். இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான்லையோ அல்லது கூகுள்லையோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே அவங்க நாட்டில் உள்ள சர்வரில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் டிசிஎஸ் சாவரின் செக்யூர் கிளவுட் அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம நாட்டிலே செட் பண்ணி நம்ம நாட்டு ரிலேட்டடான டிஃபென்ஸ் ரிலேட்டடான டேட்டாவை இந்த கிளவுட் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ்ங்க. ஏன்னா நம்ம நாட்டு டேட்டா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்ம நாட்டு கம்பெனிகள் அவங்களுடைய பிரைவேட் டேட்டாவை நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்ள சர்வரில் டேட்டா சென்டரில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஒரு நல்ல சர்வீஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளவுடு பற்றி தெரியலைன்னா ஒன்றும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க சர்வீசஸை ஃபாஸ்ட்டாக இந்த க்ளவுட் என்விரான்மெண்ட் மூலமாக கொடுத்துக்கலாம். சப்போஸ் நாளைக்கே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடெல்லாம் இருக்கும். சர்வர் வாங்கணும், இவ்வளோ மெஷின் வாங்கணும், இவ்வளோ டிஸ்க்கு மெமரி வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் குயிக்காக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் ஆல்ரெடி ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்களை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிகிட்ட கொடுத்து சாஃப்ட்வேர் எழுதி அதை ரன் பண்ணுறதுக்கு இந்த சர்வர்லாம் வேணும். அதுக்கு இந்த க்ளவுடில் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சு போயிடும். உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இந்த க்ளவுடோடைய தாட் ப்ராசஸ்ஸு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான் இவங்க தான் மிகப்பெரிய பிளேயர். ஆனால் இவங்ககிட்ட நீங்கள் டேட்டாவை கொடுக்கும்போது என்னதான் நம்ம கூகுள், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க யூஎஸ் கம்பெனிகள். அதனால் நம்ம நாட்டு டிஃபென்ஸ் டேட்டாவெல்லாம் அந்த மாதிரி க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் டிசிஎஸ் எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஏஐ ரிலேட்டட் டேட்டா மாடல், ஏஐ ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கங்க. இது எல்லாமே ஐடி ரிலேட்டட் கான்செப்ட் தான். டேட்டாங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மாடலுங்கிறது பிரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐன்னு சொல்கிறோம்ல, அந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த மாடல் தான் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட்டுங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையில் சில புரோக்கர்ஸ் இருப்பாங்களோ அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சாஃப்ட்வேரில் அந்த ஏஜென்ட் நம்மளுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா டெசிஷன் எடுக்கிறதுக்கு, சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும். இது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கான்செப்ட்டு. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா டிசிஎஸ் ஆல்ரெடி தே ஆர் இன்டு ஏஐ அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அதாவது என்னென்னா, டிசிஎஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு $30 பில்லியன் ரெவன்யூ தொட்ட கம்பெனிக்கு டிசிஎஸ்ஸினுடைய சைட்டில் போய் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட்டப் இருக்கும், சம்மரி இருக்கும், அவங்களுடைய ப்ரெடிக்ஷன், ஃபோர்காஸ்ட் எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் செம்ம, ப்ரொமோட்டரும் செம்ம. ஏஐயில் அதாவது என்னென்னா டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஐனால் ஒருவேளை ஆட்குறைப்பு நடந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எப்படி அந்த ஷார்ட் டேர்மில் அந்த சிச்சுவேஷனை கரெக்ட் பண்ணி மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை பிடிச்சி க்ரோ ஆகிறது அப்படிங்கிறத நல்லாவே கற்று வச்சுருப்பாங்க. பல சைக்கிள் ஆஃப் மார்க்கெட்டை பார்த்தவங்க. ப்ரொமோட்டர் ரொம்ப எத்திக்கலான ப்ரொமோட்டர் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் நமக்கு சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா,
ஏஐ தான் வேர்ல்டு அப்படிங்கிறத இந்த பெரிய ஐடி கம்பெனிஸ்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கம்பெனியையும் வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு புரியுது. அதே சமயம் வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கல, ஆனாலும் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, ஓரளவு ஃபேர் வேல்யூ அப்படிங்கிற ஜோனில் தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள்கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட காசு இருக்குது. ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர்டர், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஆர்டரை பைப்லைனில் வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய கம்பெனி. உங்களுக்கு தேவை வந்து என்ன? ஸ்டாக்கு விலை ஏறணும் இறங்குறதா? கிடையாது. நமக்கு தேவை நல்ல பிஸ்னஸ், சாலிடான பிஸ்னஸ், 30 வருஷம் கழிச்சும் இருக்க போகிற பிஸ்னஸ். டெக்னாலஜி இருக்குமா? கண்டிப்பாக டெக்னாலஜி இருக்கும். ஏஐக்கு அடுத்து இன்னொரு டெக்னாலஜி கூட வரலாம். எண்ட் ஆஃப் த டே டெக்னாலஜி இஸ் அ டெக்னாலஜி. இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி எல்லா டெக்னாலஜிக்கும் அடாப்ட் பண்ணி தன்னுடைய கம்பெனியை வளர்த்து எடுத்துகிட்டு வந்தவங்க. புதுசாக வரப்படுற டெக்னாலஜிக்கும் ஏற்ற மாதிரி இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். எவ்வளவு இப்போது இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் போகலாம், சரிங்களா? ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் அந்த 3-4 வருஷம் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் நீங்கள் போகுது அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிகளில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் கண்டிப்பாக வந்து நல்ல பிஸ்னஸில் தான் நீங்கள் முதலீடு பண்ணி நல்ல ரிட்டர்னை தான் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதலுங்க. ஆர்பிஎல் பேங்க்கு ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 10% வந்து மேலே போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10% மேலே போனது என்னமோ ரிசல்ட்டு நல்லா இருக்கிறதுனால, அல்லது வந்து இந்த ஸ்டாக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதனால் வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியலைங்க. அவங்களுடைய டெலிவரி வால்யூம் கம்மியாக தான் இருக்குது, ட்ரேடட் வால்யூம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 22 ஏப்ரல் அன்னைக்கு வந்து ஸ்டாக்கினுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் வந்து ட்ரேடட் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய கணிப்பு பிரகாரம் 22 ஏப்ரலில் ஏகப்பட்ட ஷார்ட் அடித்தவங்க 28 ஏப்ரல், இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது 28 ஏப்ரல், இன்றைக்கி வந்து அவங்க வந்து அந்த ஷார்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டாக்கினுடைய விலை மேலே போயிருச்சோ அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். ஆர்பிஎல் பேங்க்கினுடைய ரிசல்ட்டெல்லாம் வந்து ஒன்றும் நல்லா இல்லை. ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து வெறும் 800 கோடி தான். ஆனால் பேங்கிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்னால ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இந்த பேங்க்குகள்லாம் தத்தளிச்சிச்சு. ஆர்பிஎல் பேங்க்கிட்ட இருந்து மேனேஜ்மெண்ட் அவங்க கொடுக்குற லெட்டர்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னென்னா நீங்கள் அதிக லாபம் பார்த்துருக்குறீங்க, அதில் ஒரு போர்ஷனை எடுத்து நான் பெட் எடுக்கிறேன், புரியுதுங்களா? பெட்டுன்னா புரியுதுங்களா? துணிச்சலாக வந்து ஃபுல் காசும் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு ரெடியாக இருக்கிற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஆர்பிஎல் பேங்க்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, ஜி என்டர்டைன்மெண்ட்டு, பந்தன் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்குகள் எல்லாமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட காசை ரைஸ் பண்ணி அவங்க மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. அவங்க சிஇஓ வந்து வைத்தியநாதன் அவர்கள் பேசுகிறத கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் அவங்களுடைய ஓவரால் பேங்க்கில் வந்து ஒரு 5% கிட்ட தான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த Q4 2025, அதாவது மார்ச் 31 இந்த குவார்ட்டரோட அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்னால வந்த பிரச்சனை பீக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இனிமேல் வந்து வரப்போகிற குவார்ட்டர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் த பேங்க் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, எங்களுடைய பேங்க் 2030 வந்து 4வது பெரிய பேங்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் வந்து ரொம்ப ரெப்யூட்டட் சிஇஓ. மார்க்கெட்டில் வந்து அவர் மேலே உள்ள ட்ரஸ்ட்டு வந்து நல்லா இருக்கிறதுனால தான் வந்து நம்மளும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை வந்து ஒரு போர்ஷன் வாங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு ஸ்மால் கேப் பேங்க்கு. அதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சும்மா எக்ஸைட் ஆகி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கொடுக்குற அளவுக்கு அலோகேஷன் நம்ம இப்போ கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்மால் கேப்புக்கு கொடுக்குற அலோகேஷன் தான் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க குரோத்தை காட்டும் பொழுது, அந்த பொட்டென்ஷியல் நமக்கு தெரியும் பொழுது, நம்ம வந்து நம்மளுடைய கன்விக்ஷனை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டேக்கை அதிக விலை இருந்தாலும் நம்ம வாங்கணும். இப்படி தான் வந்து டைட்டனை வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வாங்கினார். ஒரு மிகப்பெரிய பொசிஷன் நீங்கள் பில்டு பண்ணுறது மூலமாக தான் வந்து
நிறைய காசை வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய பொசிஷனுங்கிறது வந்து 20 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. அந்த 20 வருஷம் கழிச்சு நடக்க போகிறத யாருனாலையும் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரு போர்ஷனை எடுத்துட்டு அந்த பேங்கை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு வரும்பொழுதோ அல்லது அந்த கம்பெனியை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு வரும்பொழுதோ உங்களுக்கு கன்விக்ஷன் பில்ட் ஆகும். நாலேஜை வளர்த்துருப்பீங்க. அந்த நாலேஜை வச்சு நீங்கள் அந்த பேங்க்கினுடைய பிஸ்னஸையோ அல்லது அந்த ஸ்டாக்கினுடைய பிஸ்னஸையோ அனலைஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸு, ஸ்பெக்குலேஷன், சென்டிமெண்ட்னால அந்த ஸ்டாக்கை நல்ல க்ரோத் ஸ்டாக்காக இருந்தாலும் கீழே கொண்டு வந்து அடிப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு போர்ஷன் இந்த மாதிரி போர்ஷனை ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணி தான் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பணம் பண்ணியிருக்கிறாங்க. திரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வந்து இந்தியாவினுடைய வாரன் பஃபட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாலும் அவர் வாங்கி வச்ச ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து நிறைய லாஸ், எல்லாமே திவாலான கம்பெனிகள் தான். ஆனால் அவருடைய சக்ஸஸ் ரேட் வந்து 1 or 2 கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனியில் ஒன்று தான் வந்து டைட்டன். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனதுக்கு அந்த ஒரு சில ஸ்டாக்குகளே வந்து காரணமாக இருக்குது. புரியுதுங்களா? நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வர்ற ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அற்புதமான கிளிக்கை கொடுத்துருச்சு அப்படின்னா அதை வந்து அதுவே நமக்கு போதும். நம்மளுடைய லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு வந்து அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ரீட்டைலருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா வளர்கிற பங்கு ஐயோ இதுக்கு மேலே லாபம் வராது அப்படின்னு விற்றுருவோம். லாஸில் இருக்கிற பங்கை தொடர்ந்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், தங்கத்தினுடைய விலை வந்து குறைய போகுது அப்படின்னு நினச்சிட்டு தங்கத்தை வந்து விற்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து விற்கலாம். அதுவும் வந்து ஒரு விதத்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா வந்து தங்கம் வந்து நீங்கள் அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு போர்ஷனை விற்று ரீபேலன்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் மேக்ரோ லெவலில் பெருசாக யோசிங்களேன். டர்க்கி, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க US டாலர் வந்து நமக்கு அகென்ஸ்டாக எப்போ வேணாலும் சாங்ஷன் போடலாம். அப்போ வந்து US டாலர் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சு அவங்க எல்லாமே தங்கத்தை வந்து அதிகமாக வாங்குறாங்க. எல்லா பக்கமும் போர் போயிட்டுருக்கு. அந்த அன்சர்டனிட்டினால மக்கள் எல்லாருமே தங்கத்தை வாங்குறாங்க. ப்ளஸ் ட்ரம்பினுடைய டாரிஃப் வாரில் வந்து அவர் வந்து US கரன்சி மேலே உள்ள நம்பிக்கையும் வந்து குறைச்சிக்கிட்டாரு. ஸோ இதனாலையும் வந்து தங்கத்தினுடைய விலை ஏறுது. ஸோ இந்த மேக்ரோ சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு எப்படியும் சில வருஷங்களாவது ஆகும். மனநிலை மாறணும்ல. நாளைக்கே வந்து அமெரிக்கா வந்து எல்லா டாரிஃபையும் நான் பேக் அடிக்கிறேன், எதுவுமே கிடையாது பழைய நிலைமைக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பெரிய கண்ட்ரிகளுக்கெல்லாம் மனநிலைமை எப்படி இருக்கும்? நாளைக்கு வந்து இது வந்து மாறலாம் தானே, இதே சிச்சுவேஷன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரலாம் தானே. அப்போ நம்ம கண்ட்ரியை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது? அப்போ தங்கத்தில் வந்து நம்ம இன்னமும் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அந்த மேக்ரோ ட்ரெண்டை புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் தங்கம் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா பெருசாலாம் விலை ஏறல. 2012 வந்து எத்தனை டாலர் தொட்டுச்சு? $2000 தொட்டுச்சா, $2500 தொட்டுச்சா? இப்போ 3400, 3200. ஸோ இவ்வளோ வருஷத்தில் டபுள் கூட ஆகலையா? ஏன் ட்ரிபிள் ஆகக்கூடாது? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து யோசிக்கணும். எப்போ வந்து கொரோனா மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சோ, எப்போ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக ரொம்ப லோ லெவலுக்கு வச்சாங்களோ, எப்போ RBI வந்து லோ லெவலில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்களோ, எப்போ வந்து மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கும்போது கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு பணத்தை வந்து உள்ளே தள்ளுறாங்களோ, அப்போ பணத்தினுடைய மதிப்பு பயங்கரமாக குறையும். எல்லார் கையிலையும் காசு இருக்கும், ஏகப்பட்ட காசு இருக்கும். ஆனால் அந்த காசை வச்சு நிறையா சர்வீஸை வாங்க முடியாது. நீங்கள் கம்மியான சர்வீஸை வந்து வாங்குறதுக்கே அதிக விலை காசை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் தான் இந்த கோல்டுங்கிற ஆபத் பாண்டவன் வந்து உங்களுடைய காசினுடைய மதிப்பை பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது சொல்லும். ஏன்னா தங்கத்தினுடைய விலை ஏறிட்டே போகும். அப்போ பணத்தினுடைய மதிப்பு குறையுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டாக் மாதிரிலாம் பயங்கரமாக கீழேயும் விழுந்துடாது, ஸ்டாக் மாதிரிலாம் பயங்கரமாக மேலேயும் ஏறாது. ஆனால் கோல்டுங்கிறது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்பொழுதுமே ஒரு 10 to 15% வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். என்ன தான் வந்து கோல்டு பீஸா அல்லது சாவரின் கோல்டு பாண்டா நீங்கள் வச்சு விற்று வாங்குகிற பர்சனாக இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். வீட்டில் வந்து ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கிறீங்க, ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கிறீங்க. அந்த கோல்டை இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து பீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விற்பீங்களா? விற்க மாட்டோம் தானே. ஸோ அதே மாதிரி தான் கோல்டு பீஸும் கோல்டு ETF-உம் சாவரின் கோல்டு பாண்டும். ஸோ என்ன தான் இந்த கரெக்ஷன் வந்தாலும் மேபி ஷார்ட் டேர்மில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வந்து இந்த கரெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 10-15% கீழே வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கப்புறமும் கோல்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த மேக்ரோ சிச்சுவேஷன், நான் பேசின மேக்ரோ சிச்சுவேஷனால இன்னமும் வந்து 15,000 20,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா 2005 2013 வரைக்கும் நான் சொல்கிறேன். 2005 வந்து கோல்டு 22 கேரட் கோல்டு வெறும் 500 ரூபாய் 600 ரூபாய் தான் இருந்துச்சு ஒரு கிராமு. அதே இது
6-7 டைமில் நான் வாங்கும்பொழுது 850 ரூபா போச்சு, அதே 22 கேரட் கோல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2010 1600 ரூபா போச்சு. 2012 பார்த்தீங்கன்னா 3200 போச்சு. அதுக்கப்புறம் 3600 வரைக்கும் தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 2500, 2400, 2300 to 400 இந்த ரேஞ்சில் வந்து கீழே வந்துச்சு. ஸோ எத்தனை தடவை டபுள் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்தியாவில் இருக்கிற அதே சுச்சுவேஷனா அப்படின்னு பார்த்தா 2008 அளவுக்கு கிரைசிஸ் இல்லைனாலும் அதில் ஒரு 35 to 40% அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு தடவை தான் டபுள் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3900 ரூபாய் இருந்துச்சு 24 கேரட் கோல்டு. சரிங்களா? அதை 4000ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எங்கே போயிருக்கு? 10,000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. அப்போது டபுள் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகலாம். ஏன் இன்னொரு டபுள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் 9% வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ தங்கத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, தங்கங்கிறது ரொம்ப சேபிளான அசட் கிளாஸு. சும்மா ஸ்டாக்கு மாதிரி நினச்சிட்டு நல்லா கொடுக்குற நல்ல மலர்களையும் பழங்களையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஜஸ்ட்டு வந்து இது வரைக்கும் லாபத்தில் தான் இருப்பீங்க. பரவாயில்ல, லாபத்தில் ஒரு 10-15% போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஹோல்டு பண்ணணும். அப்படி தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஏறினா லக்கு, இன்னும் லக்கு. ஆனால் இதே இடத்துலையே வந்து 15% குறைஞ்சிச்சு, வாலட்டாலிட்டி இல்லாமல் அப்படியே ஸ்டேபிளாக கடந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தில் உள்ள மோகம் வந்து குறையுதா, இந்த கண்ட்ரிகள்லாம் தங்கத்தை விற்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷனை வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்டாக்கை சும்மா பேரை சொல்லு, அதை வாங்குறேன், மேலே போயிடுச்சா விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து வாங்கி வச்சுட்டு மேலே போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இன்வெஸ்டிங் கிடையாதுங்க. ஒரு ஸ்டாக்குக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். உதாரணமாக இந்த மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. நமக்கு தெரியும் இந்த ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் கம்பெனி வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோடைய ஒரு சப் குரூப் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் தனி ஸ்டாக்கு. சரிங்களா? மஹிந்திரா வந்து ஒரு ஃபேமஸான குரூப் அப்படிங்கிறது தெரியும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து ஆனால் கடன் இருக்குது, அது ஆட்டோ செக்டரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பர்சனல் புரிதல். அதனால் வந்து நான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை வந்து தொடவே இல்லை, இது வரைக்கும் தொடவே இல்லை. ஆனால் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் ஐஷர் மோட்டாரும் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்குனாலும் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தொடவே இல்லை. சரிங்களா? ஹீரோ மோட்டார் கார்ப்பு மட்டும்தான் வந்து கொஞ்சம் தொட்டிருக்கிறேன். இப்போது மஹிந்திரா அண்ட் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்கு அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. அப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும்? கம்மியாக தான் கொடுக்கணும். இந்த ஸ்மால் கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் கேப்பில் எனக்கு ஏதோ வந்து ஒரு ரெவன்யூ வந்திருக்கு, அதாவது ரெவன்யூனா ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை எடுத்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட 140+ இடத்துல வந்து இந்த ரிசார்ட்ஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது டூரிஸ்ட்டு கன்சம்ஷன் மக்கள் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு போவாங்க, புக் பண்ணுவாங்க, நல்லா வந்து செலவு பண்ணுவாங்க. எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு வெக்கேஷன் போகிறோம் அப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆப்வியஸாக வந்து ஸ்பெண்டிங் மோடில் தான் இருப்போம். ஆனால் வீட்டில் வந்து பட்ஜெட் போடும்போது வெங்காயம் வாங்கும்போது, காய்கறி வாங்கும்போது மட்டும்தான் வந்து அந்த 5 ரூபா 2 ரூபாய்க்கு ஏகப்பட்ட கணக்கு பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஜாலியாக வந்து ட்ராவல்லாம் போகும்பொழுது 100, 200, 500, 1000 கூட செலவு பண்ணுவோம். அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது. இதுதான் மக்களுடைய மனநிலைமை. இந்த மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு, அவங்களுடைய பிஸ்னஸ் குறைஞ்சதுக்கு அப்படின்னு காரணம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ரிசார்ட் வந்து ஃபின்லாண்டுலையும் வச்சுருக்கிறாங்க. ஃபின்லாண்டில் உள்ள ரிசார்ட்டுக்கு ரஷ்யன்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்யன்ஸோடைய வரத்து வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் அவங்களுடைய இம்பேக்ட்டுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து ரஷ்யா உக்ரைனில் வார் வந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபின்லாண்டில் உள்ள பிஸ்னஸுக்கு இம்பேக்ட்டு, இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இதன் அடிப்படையில் கூட நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை நம்ம எடுக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஸ்டாக்காக பார்க்காதீங்க. அது எவ்வளவு இடத்துல வச்சுருக்கிறாங்க, என்ன மாதிரி மாடல் வச்சுருக்கிறாங்க. இந்த ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஒரு தடவை மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வாங்க முடியாது. அந்த மெம்பர்ஷிப் வந்து ஆனால் வேலிடு. ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து காசை வந்து கட்டிடுவோம். ஆனால் வந்து எவ்வளவு பேர் காசு கட்டுவாங்க? நிறையா பேர் காசு கட்டுவாங்க. ஆனால் காசு கட்டினவங்கள எவ்வளோ பேர் ரெகுலராக போய் அதை வாங்குவாங்க? மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஏதோ வரேன்னு ஆக்டிவாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் ஒதுங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற இதே ஆப்ஷனும். இது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன்டைரக்ட்லி வந்து பெனிஃபிஷியல்.
நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏதோ ரெகுலேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸில் என்ன மாதிரி மாடல் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றியும் ஒரு ஐடியா, அந்த பிஸ்னஸ் மாடலில் இப்போ வர்ற குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ஏன் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பேசின மாதிரி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸு, டெப்ட் எவ்வளோ இருக்குது, பிபை ரேஷியோ, இபிஎஸ் எப்படி இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இப்படிலாம் வந்து பார்த்து தாங்க ஒரு கம்பெனியை பிடிக்கணும். நான் சொல்கிறது இந்த ஸ்மால் கேப்பில் நீங்கள் 5000 10,000 சும்மா போடுற காசுனாலும் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு பிடிக்கும் பொழுது தான் நீங்கள் குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே வர்றீங்கன்னு அர்த்தம். இந்த அனாலிசிஸ் நம்ம லெவலுக்கு நம்ம சூப்பீரியர் இன்வெஸ்டர்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம பேசுகிற அனாலிசிஸை வச்சு நீங்கள் பிடிக்கும் பொழுதே உங்களுக்கு லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த குவாலிட்டி சர்க்கிள், நான் பேசுகிற குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சர்க்கிள்லாம் இல்லை. அதாவது என்னென்னா, ஒரு பீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெறும் 10% தான் ஷீல்டு வந்து அலாட் பண்ணி கொடுக்குது, இன்னமும் கொடுக்க வேண்டிய 90% இருக்குது. ஆனால் நான் கொடுத்த 10% இந்த ஷீல்டே வந்து பல சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனால நான் இன்னமும் அதே லெவலில் இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதையுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், அதை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் ஸ்டார்ட்டை வந்து பாருங்கள். ப்ரைஸ் ஸ்டார்ட்டில் கரெக்ஷன் நல்லா வந்திருக்கு, இந்த இடத்துல இது வேல்யூவேஷன் இருக்குது, கடன் இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி போயிருக்கு, இவங்க எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் அந்த ப்ரொமோட்டரை பற்றியும் அந்த கம்பெனியை பற்றியும் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட்டில் ரீட் பண்ணுங்கள், யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பாருங்கள், ஒரு போர்ஷனை எடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி மேலே கன்விக்ஷன் நல்லா வளரும், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த ஸ்டாக்கை பற்றிய நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்யூரியாசிட்டி வந்துடும், போய் வந்து அதை கேட்பீங்க. கேட்டதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிட்டர்ன் கிடைக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பெனி, உதாரணமாக இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கே வந்து உழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தில்லா வந்து நிறையா ஸ்டாக்கை வந்து வாங்க மாட்டோம், அப்படியே வாங்கினாலும் பயத்தில் திக்குன்னு உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ஏகப்பட்ட நிறைய பொசிஷன் எடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஸ்டாக்கே வந்து நாளைக்கே வந்து உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தா போகுதுனாலும் உங்களால் வந்து நிறைய பொசிஷன் எடுக்க முடியாது. இப்போது நான் டாடா மோட்டார்ஸையும் இண்டஸ்இண்ட் பேங்க்கையும் வந்து நான் தொடர்ந்து நல்ல பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், வேல்யூவேஷன் ஜோன் தான் சொல்கிறேன், ரெண்டுமே ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது ரெண்டுமே ரொம்ப வாலட்டைலான ஸ்டாக்கு, 800 ரூபாயிலேருந்து 200 ரூபா போகலாம், டாடா மோட்டார்ஸ்லாம் ரிட்டர்னே கொடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபீலிங்னாலேயே இப்போ கரெக்ஷனில் வந்து நான் வாங்கினேன் இந்த ஸ்டாக்கை, ஆனால் நிறைய வாங்கினேன்னா கிடையவே கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அளவுக்கோ, டிசிஎஸ் அளவுக்கோ, இன்ஃபோசிஸ் அளவுக்கோ வாங்கினேன்னா கிடையவே கிடையாது. அதுதான் வந்து பிரச்சனை அங்கே. ஏன்னா வாலட்டைல் ஸ்டாக்கு, கடன் நிறையா இருக்குது. இது வந்து கம்பேர் டு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகளை கம்பேர் பண்ணும் பொழுது இன்னமும் வந்து ஒரு மிட் டு லார்ஜ் கேப் அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் கிடைக்கிது. ரொம்ப வாலட்டைலாக இருக்கிற ஸ்டாக் அப்படிங்கிறதுனால என்ன தான் அடித்து 200% கீழே போனாலும் அதை வாங்குறதுக்கு நமக்கு தில்லு வராது, துணிச்சல் வராது. அப்படியே அதாவது வாங்குறதுக்குன்னா கொஞ்சம் தான் வாங்குவோன்னு சொல்கிறேன், 10 லட்சம் கொண்டு போய் உடனே போடுவீங்களா அந்த இடத்துல? ஆனால் பெரிய இன்வெஸ்டர்ஸ், நாலேஜபிள் இன்வெஸ்டர்ஸ், எல்லாம் புரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் அந்த இடத்துல போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி துணிச்சலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நான் பண்ணேன் அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத உண்மையாக ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதலும் இருக்காது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கன்விக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எடுக்கிற பெட்டு நல்லா சைஸபிள் பெட்டாக எடுப்போம். அந்த சைஸபிள் பெட்டுன்னா என்ன, அது நிறையா வாங்குவோன்னு சொல்ல வரேன். அந்த சைஸபிள் பெட்டு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கூட வந்து சைஸபிள் பெட்டு எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். சைஸபிள் பெட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற நல்ல வாய்ப்பு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, சரிங்களா? ஓரளவு சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, ரிலையன்ஸு, ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளே உங்களுக்கு நல்ல வேல்யூவேஷனில் வந்துச்சு. அட்லீஸ்ட் சைஸபிள் அலோகேஷன் நீங்கள் கொடுக்கலைனாலும் ஓரளவு நல்ல அலோகேஷன் 5% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கொடுங்க அப்படின்னு தான் நான் பேசிகிட்டே வர்றேன். ஸோ இந்த வாய்ப்பு திருப்பி வந்து நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதலாக இருக்குது. ஸோ நான் ஓவராலாக வந்து மிக்ஸ் பண்ணி என்னுடைய தாட்ஸை, என்னுடைய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கிட்டு
கொஞ்சம் வந்து நம்ம நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.